வணக்கம் சார். வணக்கம் சார். சார், விடாமுயற்சி அப்டேட்டு. இப்போது ரீசெண்டாக மகள் திருமணி டைரக்டர் மகள் திருமணி வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. அஜித் சொல்லி தான் இந்த கதையை உருவாக்குனதாக சொல்லியிருக்காரு. இதை பற்றி உங்களோட கருத்து? இப்போ அவர் மகிழ் திருமேனி வந்து உண்மையை ஓரளவுக்கு சொல்லக்கூடியவர் தான். மேடை அலங்காரத்துக்காகவோ மேடை நாகரிகத்துக்காகவோ இது பேசுகிற மாதிரிலாம் இருக்காது. மகிழ் திருமேனி அவருடைய இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா அவர் சொல்ல வர விஷயத்தை நம்ம உணர்ந்துக்கலாம். என்னென்னா, எப்பா இது என் படம் கிடையாது, இது அஜித் படம், நான் வெறும் டைரக்டரு. நீ மகிழ் திருமேனி இந்த மாதிரி ஒரு படம் எடுத்து வச்சுருக்கானேன்னு நாளைக்கு ஃப்யூச்சரில் வந்து யாரும் என்னைய கழுவி ஊற்றாதீங்க. அப்போது அந்த படம் ஏன்னா பண்ணாங்க. உடன்பாடு இருக்கு இல்லைங்கிறதுலாம் அடுத்த ஒரு விஷயம் சார். ஒரு பெரிய ஹீரோ வந்து ஒரு கால் ஷீட்டு கொடுத்து இந்த படம் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னும்போது, எல்லோரும் செல்வராகவன் மாதிரி வந்து விஸ்வரூபம் படத்தை பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது தூக்கி போட்டு என்னால் வர முடியாது, எனக்கு இந்த கதை பிடிக்கலான்னு சொல்ல முடியாது சார். இங்கே வந்து ஏதோ ஒரு ஆப்ஷன் கிடைக்கிது அப்படின்னும்போது அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ண தான் பார்ப்பாங்க. அந்த மாதிரி மகிழ் திருமேனி வந்து அவர் ஒரு லைன் சொல்லியிருக்காரு. அந்த லைன் பிடிச்சிருக்கு பிடிக்கிறது அடுத்த ஒரு விஷயம். முதல் விஷயம், அஜித் வச்சு படம் பண்ணால் அதுக்கடுத்து அவருக்கு லைம் லைட்டில் வருவார், வேறு அடுத்தடுத்து படங்கள் கிடைக்கும். அண்டு ரெண்டாவது வந்து அஜித் அவ்வளோ சீக்கிரத்தில் ஒருத்தவங்களுக்கு கூப்பிட்டு வச்சு படம் பண்ணலாம் அப்படின்லாம் கூப்பிடுற ஆள் கிடையாது. அவர் ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் தான் இருப்பார். இவங்க இந்த டேரக்டர்னால் இந்த டேரக்டரோட தான் இருப்பார், அடுத்த டேரக்டரோட தான் இருப்பார். ஸோ அந்த மாதிரியான ஒரு அப்போ அவருக்கு வந்து ஒரு லைன் பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த லைனை அது எல்லா ஆல்ரெடி சொல்கிற மாதிரி பிரேக் டவுன் ட்ரெய்லர் பார்க்கும்போது நமக்கு தெரியுது. அது வேண்டாம், அதை பற்றி நம்ம பேசி டைமை வேஸ்ட் பண்ணணும். ஸோ அந்த கம்ஃபர்ட் ஜோனில் வந்து ஒரு டேரக்டர் கேட்குறாங்க அப்படின்னும் போது அது வருது. இப்போது நாளைக்கு வந்து என்ன மயில் திருமணி வந்து இந்த மாதிரி ஒரு மொக்க படம் எடுத்து வச்சுருக்காப்பா அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தவங்க பேசிடுவாங்க. அதனால் அவர் சேஃப் கேமாக முன்னாடியே வந்து அவர் சொல்லிடுறாரு என்னென்னா, அஜித் சார் இந்த லைனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, அதனால இந்த கதை வந்து என்னுடைய ரெகுலர் பேட்டர்னில் வர படங்களாக இருக்காது, ரொம்ப வித்தியாசமாக யூனிக்காக அதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து மகிழ் திருமேனிக்கு மட்டும் நடக்கல. நீங்கள் அருணாச்சலம் படத்தில் இது சுந்தர்சி சொன்ன இன்டர்வியூ தான். அருணாச்சலம் படத்தில் வந்து அந்த கதையை வந்து ரஜினி சார் சொல்லும்போது வந்து சுந்தர்சி வந்து கதை பிடிக்கலை அப்படின்னு சொல்லக்கூட முடியல அப்படின்னா, நல்லா இருக்குது சார் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் டெவலப் பண்ணதாக சொல்லியிருப்பார். ஆனால் அப்போ நான் சொல்லும்போது எனக்கு அந்த ஒரு வாய்ப்பு போயிடும், அது போக நான் விரும்பலை. ரஜினி சார் ஒரு கால் ஷீட்டு கிடைக்குதுன்னும் போது நான் அதை விட விரும்பலை, அதனால் நான் உடனே ஓகே சொல்லி பண்ணேன். இது அவருக்கு மட்டும் நடக்கல. சுரேஷ் கிருஷ்ணன் எடுத்துக்கோங்க, வீரா படம் பண்ணும்போது வந்து அது ஒரு தெலுங்கு படத்தில் இருந்து கதையை எடுத்து நம்ம பண்ணலாம் அப்படின்னும் போது, சார் இந்த கதை பிடிக்கல, 2 பொண்டாட்டிக்கார கதையாக வச்சுருக்கீங்க, நல்லாவே இல்லை சார், வேண்டாம் சார் அப்படின்னு சொல்லும்போது, ஏற்கனவே ஒரு படம் நல்ல இல்லை நம்ம பண்ணுவோம், வாட்ஸ்அப் படம் வருதில்ல அதுக்காக நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய இடங்கள்லாம் இந்த சம்பவங்கள் நடந்திருக்கேன். ஹச் வினோத் எடுத்துக்கோங்க, ஹச் வினோத் வந்து ரீமேக் படம் எடுக்கக்கூடிய ஆளா, அவரை கூப்பிட்டு வச்சுட்டு பிங்க் படம் பிடிச்சிருக்குன்ற ஒரே காரணத்துக்காக அஜித் கூப்பிட்டு நேர்கொண்ட பார்வை படம் எடுங்க அப்படின்னு சொல்லி எடுக்க வைக்கலையா? ஸோ சில நேரங்களில் வந்து என்ன தான் பெரிய டைரக்டர் இருந்தாலும் இங்கே வளைஞ்சு கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. இந்த சினிமா உலகம் அப்படி ஆக்கிடுச்சு. அதனால் வந்து மகிழ் திருமேனி இப்போ பண்ணுறது பியூர் சேஃப் கேம். இது என் படம் இல்லைப்பா, நீ என் படம் நினச்சி வந்துடாத, இது அஜித் சார் சொன்ன கதை, இது பிரேக் டவுன் மாதிரியான ஒரு படம், நீ வந்து பாரு, நல்லா இருக்குன்னா கொண்டாடு, நல்லா இல்லைன்னா கழி ஊற்று, ஆனால் என்னை திட்டாது அப்படிங்கிறத இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. அவ்வளோதான். இப்போ அவர் இப்படி சொல்கிற பட்சத்தில் படத்தோட ரிசல்ட் அவர் முன்கூட்டியே கணிச்சிட்டு இப்படி சொல்கிறாரா, இல்லை கிரெடிட்ஸ் படம் ஜெயிக்கும் கிரெடிட்ஸ் ஃபுல்லாக அஜித்துக்கு தான் அப்படின்ற பேட்டர்னில் சொல்கிறாரா, இல்லை படம் வந்துட்டு பெருசாக இல்லை அப்படின்னு சொல்லி இவர் ஜர்க்காகிறதுக்காக இந்த மாதிரி அஜித் சொன்ன கதை இது எனக்கு அதுக்கு உடன்பாடு இல்லை, இந்த மாதிரியான ஒரு வெளிப்பாடு படுத்துறதுக்கான காரணம்? அதாவது ஒரு படத்துக்கு ஒரு நெகட்டிவ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அதை வந்து கடந்து போயிடலாம். 2 நெகட்டிவ் வந்துச்சுன்னா கடந்து போயிடலாம். இந்த படம் வந்து ஆரம்பித்த நாள்லேருந்து பஞ்சாயத்துலேயே தான் வந்துக்கிட்டே இருக்குது. பொதுவாக லைக்கா ப்ரொடக்ஷன்ஸில் பஞ்சாயத்தில் பண்ணி வெளியில் வந்து ஹிட்டான படம் அப்படின்னு எதுவுமே சரித்திரத்தில் கிடையாது. இப்போது செல்வராகவனுடைய நெஞ்சம் மறப்பதில்லை படம் பல பஞ்சாயத்துகளுக்கு அப்புறம் வெளியில் வந்துச்சு, நல்லா பேசப்பட்டுச்சு. இப்போது மதகஜராஜா 12 ஆண்டுகள் அப்போ பஞ்சாயத்தில் இருந்துச்சு. சுந்தர்சி படம் வந்து ஒரு படம் உள்ள லாக் ஆகிருக்கு அப்படின்னாலே அதிசயமான ஒரு விஷயம் தான். அது 12 வருஷத்துக்கு அப்புறம் அதுக்கு பக்கா கமர்ஷியல் படம், அது ஓடிடுச்சு. பட் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸோட ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்கள், அந்த ஹிஸ்ட்ரியில் எங்கேயுமே ஒரு படம் இந்த மாதிரி பஞ்சாயத்துலேருந்து வெளியில் வரும்போது நல்லா வந்துச்சு, ஹிட் அடிச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு பேரே கிடையாது. இந்த படத்துக்கு ஆல்ரெடி ஏகப்பட்ட பஞ்சாயத்து, அவன் வந்து நாடி நரம்பு சத்தம் ரத்தம் எல்லாத்தையும் பிரித்து பேசி முடிச்சுட்டாங்க. ட்ரெய்லர் பார்த்த உடனே
ஒருத்தையெல்லாம் உட்காந்து வந்து இந்த மியூசிக் வேணும்னு போட்ட மாதிரி இருக்குது, இது பக்கத்து வீட்டுக்காரையும் போட்ட மாதிரி இருக்குன்னுலாம் சொல்லிட்டாங்க. இனி இதுக்கு மேலே அதில் வந்து அந்த போய் படத்தை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சது, இந்த படத்தை பார்க்கும்போது என்னடா இந்த அறிவியல் பாடங்கள் படிக்கிற மாதிரி இது டிஎன்ஏ ஆர்என்ஏ இந்த மாதிரி தான் நம்ம உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இதை தாண்டி நீங்கள் அந்த ஒரு படத்தில் கனெக்ட் ஆகிறதுன்னு ரொம்ப கஷ்டம். இப்போ மயில் திருமேனி மேலே தான் ஏகப்பட்ட குற்றச்சாட்டு, ஒரு அப்டேட்டும் கொடுக்க மாட்டேங்கிறான்டா நீ அப்படின்னு. அவர் என்ன பண்ணாங்க, அஜித் சார் அவர் ரேஸுக்கு போயிட்டார். இப்போ ஓவராலாக வந்து டேரக்டர் மேலே தானே குறை சொல்லுவாங்க, அந்த உள்ளே நடக்கிற பஞ்சாயத்து அவங்களுக்கு தானே தெரியும். ஸோ படம் நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படிங்கிற அந்த ரிசல்ட் வந்து அவங்க சொல்ல மாட்டாங்க, சொல்லவும் கூடாது. ஏன்னா அப்புறம் பாட்ஷா படம் வந்து பார்க்கும்போது எனக்கு பிடிக்கலை, ஓடாதுன்னு தான் நினச்சின்னு ரஜினியே சொன்னார். வெளியே வந்ததுக்கப்புறம் எப்படியோ மாறிச்சு. ஒரு படம் வர்றதுக்கு முன்னாடி நல்லா இல்லைன்னு சொல்லவும் முடியாது, நல்லா இருக்குன்னு சொல்லவும் முடியாது. அதுக்கு சேஃபாக இந்த மாதிரி சொல்லிட்டு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், நல்லாயிருக்கு. இப்போ நான்லாம் வந்து எங்கள் வீட்டில் வந்து ஏதாவது எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்தேன்னா, பரீட்சை எப்பறம் எழுதுனேன் அப்படின்னு கேட்பாங்க. எல்லார் வீட்லேயும் கேட்பாங்க, பரீட்சை எப்பறம் எழுதுனேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பரீட்சை பேப்பர் வரும்போது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிடுவேன். ஏன்னா நல்லா எழுதிட்டேன்னு சொன்னேன்னா, நல்லா எழுதுனேன்னு சொன்னேன் இல்லைடா ஏன்டா ஃபெயிலாக போனேன் அப்படின்னு கேட்பாங்க. நல்லா எழுதலைன்னு சொன்னால் நைட்டு உட்காந்து படிக்கணும், உட்காந்து எப்போ பார்த்தாலும் கொட்டை டிவி பார்த்துக்கிட்டே இருக்கிறது, அப்புறம் படுத்துங்கிறது, அப்புறம் வந்து நல்லா எழுதுன்னு வந்து உட்காந்து அழுக வேண்டியது. இந்த 2 இதுவும் அப்போ வாங்கணுமா, தள்ளி போடு இப்போதைக்கு. ரிசல்ட் வரதுக்கு 1 மாதம் இருக்குல்ல, 1 மாதம் வரைக்கும் நம்ம நிம்மதியாக இருப்போமே. இந்த பஞ்சாயத்து இப்பயே சொல்லியே வந்து தேவையெல்லாம் திட்டு வாங்கணும். அதுக்கு வந்து சிம்பிளாக எப்படி அன்றைக்கி திட்டு தான் போகிறாங்க, அது இன்றைக்கே வந்து நம்ம வந்து பரீட்சை பேப்பரில் வரும்போது பார்த்து தெரிஞ்சுங்கன்னு சொல்லிட்டோம்னா முடிஞ்சு போச்சு. நியூட்ரலாக ப்ளே பண்ணிட்டேன், திமிரா பேசிட்டு போகுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. அது மாதிரி தான் இப்போ மயில் திருமணி பேசியிருக்கேன். என் படம் இல்லை, அஜித் படம் வந்துங்க பாரு, நல்லா இருக்கா, என்ஜாய் பண்ணு, நல்லா இதா போ, அவ்வளோதான். இதுதான் மேட்ரு. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.